அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரேஷன் ஷாப்க்கான ஜாப்க்கான ஒரு அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கான இன்டர்வியூ வந்து நம்மளுக்கு வந்து எப்போ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மேலும் பல ரேஷன் ஷாப் இந்த ஜாப் அப்டேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 7/11/2024 அன்று மாலை 5:45 மணி வரை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான கடைசி தேதியுமே வந்து 7/11/2024 அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 விதமான பதவிகள், அதாவது பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர். ஸோ வந்து பார்த்தப்போ இப்போ நம்ம பார்க்குறது திண்டுக்கல் மாவட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதற்கான பேசிக் பே அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஓராண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து 6,250 ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியம நாளிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தொகுப்பு ஊதியம் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு அதாவது சம்பள விகிதம்ன்றது 8,600 29,000 வரை இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 டைப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேக்கண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 43 வேக்கண்டு, கூட்டுறவு விற்பனை சங்கங்கள், அதேமாதிரி தொடக்க கூட்டுறவு பண்டகசாலை, நகர கூட்டுறவு கடன் சங்கம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ்மேன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடங்களில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதியம் வந்து 5,500 ரூபா கொடுத்துருக்காங்க. அதாவது 1 இயருக்கு. ஆஃப்டர் 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா 7,500 26,000 வரை இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது திண்டுக்கல் மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை, தொடக்க கூட்டுறவு பண்டகசாலை, அதேமாதிரி கூட்டுறவு விற்பனை சங்கங்கள், இந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்றது இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். எங்கே வேக்கண்ட் இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து டீட்டெயில்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அதாவது இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றத வந்து இப்போ அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டாக்குமெண்ட் பொறுத்தளவு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களுடைய அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய ஒரு 2 ஃபோட்டோ வந்து கையில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கேன், ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது கல்வி தகுதிக்கான சான்றிதழ் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் ஜெராக்ஸ் வந்து கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி நீங்கள் பிஎஸ்சிஎம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்சிஎம்க்கு உண்டான அந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினல் அந்த ஜெராக்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. அதேமாதிரி உங்களுடைய ரேஷன் கார்டு அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரிஜினல் ஜெராக்ஸு. அதேமாதிரி நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா அதற்கான அந்த சான்றிதழுமே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி ஆதரவற்ற விதவையாக இருக்கீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ், அதுமாதிரி முன்னாள் ராணுவ திறனாக அதற்கான சான்றிதழ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த சிஸ்டமில் வந்து இருக்கும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்களுடைய ஒரிஜினல் ஜெராக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி நீங்கள் பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான ஒரு நீங்கள் ரிசிப்ட், அது வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ரிசிப்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க, அதையுமே வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லதாக உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெரிஃபிகேஷன் அப்படின்றது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்றது அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்காக அழைக்கப்பட உள்ள நபர்களின் பெறப்பட்ட பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் நிலையத்தில் இணையதளம் வழியாக வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வு நடைபெறுவது தொடர்பான விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இமெயிலையும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ்லேயே வந்து உங்களுக்கு வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்முகத் தேர்வு நடைபெறும் இடம், நாள், நேரம் ஆகிய விவரங்கள் அடங்கிய நேர்முகத் தேர்வுக்கான அழைப்பு கடிதங்களை விண்ணப்பதாரர்கள் இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அழைப்பு கடிதம் வராத விண்ணப்பதாரர்கள் நேர்முகத் தேர்வு கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள்
அதை டவுன்லோட் பண்ணி அதையுமே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியில் பெற்ற மதிப்பெண்கள் மதிப்பு மற்றும் நேர்முகத் தேர்வில் அளிக்கப்பட்ட சராசரி மதிப்பெண்கள் முறையே 50:50 என்ற விதத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பார்த்தா அப்படின்னா நீங்கள் கல்வி தகுதி இப்போ ஒரு 10th வந்து கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி அப்படின்னா, அந்த கல்வி தகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கிக்கிங்களோ அது 50% எடுத்துக்கிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மதிப்பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது 50 இது 50 அப்படின்ற மாதிரி அந்த ரேஷியோவில் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இரண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்தராக. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்டர்வியூ பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மந்த் எண்ட் அல்லது டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த டிசம்பர் எண்டில் ஜனவரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 தேதிகளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நியூஸ் அப்டேட் அப்படின்றது ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா இன்டர்வியூவில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்பாங்க. ஸோ வந்து கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஈவெண்ட் அதாவது ஒரு மேஜர் என்ன ஈவெண்ட் நடந்திருக்கு லாஸ்ட் ஒரு 6 monthஸில் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ உங்களுடைய மாவட்டத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாவட்டத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அதேமாதிரி உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ அப்படின்றது ஃபஸ்ட் வந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் இன்ட்ரோ அப்படின்றது கொடுத்துங்க. ட்ரெஸ் கோட் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் பண்ணிட்டு போயிருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மாவட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மாவட்டத்தினுடைய ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. அதேமாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒலிம்பிக் நடந்து முடிஞ்சது இல்லையா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதை வேர்ல்டு கப் ஏதாவது நடந்திருக்கு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் வந்து அடுத்து வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். இப்போ ஒலிம்பிக்குமே பார்த்திங்கன்னா அடுத்து எங்கே வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்கலாம். இதேமாதிரி ஹிஸ்ட்ரி ரிலேட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கேட்கலாம். கரண்ட் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் என்ன ஈவெண்ட் நடந்திருக்கு அந்த இது பார்த்துங்க. தமிழ்நாட்டில் மேஜர் என்ன ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை போய் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்பாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பதில் சொல்கிறீங்களோ அதை வச்சு கூட கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுடைய படிப்பு ரிலேட்டடாக கூட கேட்கலாம். இப்போ சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் ரிலேட்டடாக கூட கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி ஆன்சர் பண்ணுறோமோ அதை வச்சு கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது வந்து ஒரு டைப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ரிலேட்டடும் கேட்கலாம். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸு, கரண்ட் ஈவெண்ட் இந்த மாதிரி கூட வந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களுடைய மாவட்டத்தை வந்து பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன மாவட்டத்தில் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த மாவட்டத்தை போய் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூவில் செக் பண்ணிக்காம. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அந்த செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 1 or 2 weeks வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவுமே ஆன்லைனில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம செக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தளவு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறப்போ கொடுத்துருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் வந்து என் கையில் வச்சுக்கோங்க. ஒரு 2 செட்டு ஜெராக்ஸ் அப்படின்றது நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வெரிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கா அப்படின்றது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாமே மேஜராக கூடிய ஐடி ப்ரூஃப் அதேமாதிரி ஃபோட்டோ வந்து 2 ஃபோட்டோக்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும். அதாவது இன்டர்வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி இந்த மந்த் எண்டில் டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதேனும் வந்து டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி தொடர்ந்து அப்டேட் வந்து நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.